இவங்க சொன்னாங்க, உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஓரமாறு. அது 100ல ஒரு பொம்பளை சொல்லுவா. பொண்ணு வழி நடத்துற எந்த குடும்பமும் நல்லா இல்லாம போனதா சரித்திரமே கிடையாது. ஆனா ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை மட்டம் தட்டுறதுக்கு சொல்ற வார்த்தை, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு ஒண்ணும் தெரியாது, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியும். உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்றது? என்னோட 10வது வயசுல நான் எங்க அப்பா கூட நாங்க வந்து கோல்டு ஸ்மித் நகை வேலையில, அதை படிக்க வைக்க முடியாமல இல்ல, அப்ப பெரிய பணக்காரரு, நகை வேலையில உட்காந்தவ. அன்னைக்கே இப்பயும் சொல்ல சொடுக்கு போட்டு 100 ஆம்பளைகளுக்கு பத்தியில ஒத்த பொம்பளை பிள்ளையா வேலை கத்துக்கிட்டு அப்ப இருந்து பேர் வாங்கினதுனால என்னமா தெரியல, நான் பிசினஸ் உமனா மாறிட்டேன். 97ல எனக்கு மேரேஜ். சிவாஜி வீட்டுல சீர் கொடுத்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா நீ இந்த தாலி மட்டும் தான் கட்டிட்டு போன. தாழ்வு மனப்பான்மையோட நீ கட்டினதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? 2005ல டிவோர்ஸ். நீ எப்படி டிவோர்ஸ் வாங்கிறேன்னு சொல்லிட்டு எவனை எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்கன்னா, நான் ஒளிஞ்சுக்க இடம் இல்லாம, அம்மா அப்பா இறந்துட்டாங்க, ஒளிஞ்சுக்க இடம் இல்லாம அனாத ஆசிரமத்துல போய் 1 மாசம் இருந்திருக்கேன். எத்தனை ஆம்பளைங்க பொம்பளைங்க விரட்டினாங்கன்னு சொல்லி போய் இருந்திருக்கீங்க. அனாதாசிரமத்துல இருக்க சப்பு சொல்ல சார், ஆனா எல்லாரும் இருந்து இருக்கிற வழி இருக்குல்ல, அது எப்படி தெரியுமா இருக்கும்? ஸ்டேஷன்ல முத கால் வைக்கிறப்போ அப்படிதான் கொட்டுச்சு தண்ணி. நம்ம பிறந்த பொறப்பெண்ண, வளர்ந்த வளர்ப்பெண்ண இப்படி கொண்டு நிப்பாட்டிட்டாங்களே. ஆனா இன்னைக்கு நான் எப்படி தெரியுமா இருக்கேன் சார்? நீங்க பண்ண அவ்வளோ பெரிய நல்ல விஷயத்துக்கு இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் உமன், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் சார், 5வது படிச்சேன்னா ரைட்டர். இதை விட எனக்கு என்ன சார் வேணும்?